Hi all, this is AKB. So last video ஒன்று போட்டிருப்போம் நேற்று ஒரு செஷனில். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அதே மாதிரி இந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாமா, டேயில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாமா மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தோம். அது நேற்று நான் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு டேயில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பை சைடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கேண்டில் க்ரீனாக வருது அப்படின்னா புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி மறுபடியும் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணுற இடத்துக்கு ஜஸ்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதா நம்ம பார்க்காம விட்டுருவோம். அந்த நாளைக்கான கேண்டில்ஸ் மட்டும் எடுத்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து அதுக்கு மேலே ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைனோ ஒரு ட்ரெண்ட் சேனல் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதான் 15 மினிட்ஸு ரைட். இந்த கேண்டிலோட 15 மினிட்ஸ் ஹை 15 மினிட்ஸ் லோ இது. ஓகே, 9th ஆகஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 12:15 இந்த வீடியோ நேற்று நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியர்லி சம் 24,450க்கு மார்க்கெட் போய் ரிவர்ஸ் ஆயிருந்தது. ஓகே, ஸோ அந்த இடத்துல யாராவது என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நீங்கள் அன்னைக்கு டேட்டில் வந்து இட் வாஸ் புல்லிஷ். பட் ஸ்டில் நான் அந்த நேற்று வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், அதை நான் காட்டுறேன். பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் வுட் பி வித்தின் அ சேனல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். நான் சொன்ன இதில் என்ன சொல்லியிருப்பேன், இதுல இருந்து மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது மார்க்கெட் கீழே தான் வரும்னு நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் த சேனல் இஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஒரு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். நான் நேற்று சொன்னது அந்த கிளிப் மட்டும் நான் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன இந்த ட்ரெண்ட் சேனல் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். So you can see it is moving towards downwards direction, right? இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்ல நீங்கள் 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனல் ரைட், இந்த சேனல் கேட்டப்பல என்ன சொல்லுது அப்படின்னா you have resistance here. ஸோ இங்கே நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் போயிட்டு இருக்கும்போது இப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். பட் யூ ஹேவ் அ மூவிங் ஆவரேஜ் ஹியர். ஸோ இங்கே மூவிங் ஆவரேஜ் பட்டு மார்க்கெட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனல் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் இன் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். 24,264க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஓகே பார்த்தீங்க இல்லையா. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் வெல் ட்ரெண்ட் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். இது இதில் ஒன்றும் பெரிய இது சயின்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ராக்கெட் சயின்ஸில் ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் என்னன்னா மார்க்கெட் இஸ் ஃபாலோயிங் த ட்ரெண்ட். வெரி சிம்பிள். இதில் ஒன்றும் பெரிய அனாலிசிஸில் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஃபாலோயிங் எ ட்ரெண்ட். இங்கே பாருங்கள், whenever market reaches this place உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா. இது நமக்கு எல்லாருக்கும் நார்மலாகவே தெரியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சேனல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து யூ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் யுவர் டைரக்ஷன். இது எந்த பக்கம் போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்துருக்கு இல்லையா. நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் கீழே வரும், கரெக்டாக கீழே வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக இங்கே சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது அடுத்தது என்ன ஆகலாம். ஸோ மோஸ்ட் பாசிபிளி எந்த பேட் நியூஸாக இல்லை அப்படின்னா இட் வில் டேக் அ சப்போர்ட் ஹியர் அண்ட் இட் வில் டென் டு மூவ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். அப்போர்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் இப்போ கண்டிப்பாக வருமா அப்படின்னு. சி நோபடி கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த லைனை பிரேக் ஆகி ஃபர்தராக கீழே வருது அப்படின்னா தேர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் டவுன் சைட். வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுக்குதுன்னா மோஸ்ட் பாசிபிளி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இங்கே இருக்குது. பிகாஸ் இத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்னா கண்டிப்பாக இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் அ சப்போர்ட் இஸ் ஹையர். ஓகே, எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வந்து 24
லைக் 24,500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து இட் வில் டேக் அப் சப்போர்ட் ஹியர், எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போகலாம். ரைட். ஸோ இதை நான் நேற்றே நான் சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ இப்போ இங்கே மார்க்கெட் யோசிச்சு பாருங்கள், இப்போ கீழே இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இட் வில் டேக் அப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மூவ் இன் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் போயிடக்கூடாது. வி கேன் கோ ஃபார் அன் அனாலிசிஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன ப்ராபபிலிட்டி இதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது. ரைட். ஸோ மார்க்கெட் இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 டே சார்ட்டில் பார்க்கணும். ஸோ 1 டே சார்ட்டில் மார்க்கெட் என்னவா இருக்குது, புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்குன்றது கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஓகே மார்க்கெட் வந்து இட் இஸ் இன் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு. இதை நான் வந்து வீடியோவில் போட்டுருவேன், இல்லை திருப்பி வேணால் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். நோ இஷ்யூஸ். சொல்கிறேன் நான் ஏன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 1 டேல 1 டேல நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம். ஸோ யூ ஹாவ் அ சப்போர்ட் ஹியர். இங்கே பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரெண்ட் லைன் அது. ரைட். ஸோ எக்ஸஸ்லாம் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரெண்ட் லைன். இங்கே கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ரைட். ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னா என்ன இருக்குது? ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இவங்களால மார்க்கெட். ரைட். ஸோ இப்போ இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, லைக் 5 மினிட்ஸில் பண்ணுறீங்க, 15 மினிட்ஸில் பண்ணுறீங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் லாங் டேர்மாக மார்க்கெட் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் டேக் அன் அப் ட்ரெண்ட், அகைன் நீங்கள் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ இது எங்கே போகலாம்? மோஸ்ட்டாக இது வந்து திருப்பி வந்து இட் கேன் மூவ் இன் அ அப்போர்ட் டைரக்ஷன். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது. பட் இட் டசன்ட் மீன் தட் மேலே தான் போகும் நம்ம சொல்ல முடியாது. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவிங் அப்போர்ட் டைரக்ஷன் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு டவுன் சைட். ஓகே, ஸோ வில் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த லாங் டேர்மில் ஃபர்தராக எப்போ கீழே வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து இங்கே கீழே இதுக்கு மேலே பிரேக் ஆகிட்டு வந்தால் திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வந்து திருப்பி இட் வில் கண்டினியூ. ஓகே, ஸோ அதர் தேன் தட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ எந்த பேட் நியூஸும் குளோபலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ யூனோ லைக் இந்த இஸ்ரேல் இஷ்யூஸ்லாம் இருக்குன்றதுனால நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. வெரி சிம்பிள். பட் அதர் தேன் தட் மார்க்கெட் மே கோ இன் அ அப்போர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தால் கூட, இன்ட்ராடே எடுக்கிறீங்க, 5 மினிட்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்கேல்பிங் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ளீஸ் கோ ஃபார் கம்ப்ளீட் அனாலிசிஸ். லாங் டேர்ம் 1 டே அனாலிசிஸும் பண்ணணும். அதே மாதிரி 15 மினிட்ஸ்லையும் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை அதுமாதிரி சேனல் ஏதாச்சும் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூ கேன் கோ ஃபார் டேக்கிங் அ ட்ரேட். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நேற்று நான் போட்டிருந்த வீடியோ எனக்கு ஜஸ்ட் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ திஸ் ஷுட் மேக் யுவர் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் பெட்டர். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.